செடிக்குள்ள தண்ணி ஊத்துறது இருக்குது. இல்ல நான் ஊத்துறேன் அது என்ன வந்து விளையாட்டு இருக்கிற வாடுது. செடி எல்லாம் வைக்கிறது மேட்டர் இல்லை. நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி அது தண்ணி ஊற்றணும். காலையில் குளிச்சு விட்ற மாதிரி வீட்டை வச்சுக்கணும். காலையில் பதம் நிற்கிறீங்க. சரி தண்ணி ஊற்றணும். சரியா? ஒரே ஒரு ஃபோன் முடிச்சு வந்துடுறேன். காசி குட் மார்னிங். காசி ஏர்லி மார்னிங் ரிசர்வ் பண்ணுறோமா? ஓகே காசி, அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சா? வெரி குட் வெரி குட். எப்போ? சரி 4 days எடுத்துக்கலாமா? சரி இருப்பாங்க. இங்கே 3 பேர் ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 3 பேர் வருவீங்களா? அங்கேருந்து போதும், பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு வச்சு இடம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இடம் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி காசு. ஓகே பாய். ரெண்டுபடி ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கும். கண்டுபிடி பார்த்தோம். தெரியல, கன்ஃபார்ம் சொல்லலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்கள அந்த ஒரு விஷயம். நோ அப்படியா? சரி ஓகே. பட் எனக்கு நான் சர்ப்ரைஸ் என்ன சொல்லணுமா வேணுமா வேணாமா? சொல்லணும். ஓகே அப்போனா ஒரு கேம். எனக்கு ஒரு 2-3 ஹெல்ப் பண்ணணும். ஆமாம் நான் உட்கார பண்ணுறியா? சரி நீங்கள் யோசிச்சு வை. நான் போய் மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? யோசிச்சிட்டியா? ஹெல்ப் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் வந்து விடுகதை கேட்பேன். நீ அது கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீன்னா நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணுவேன். அப்படியா? ஆனா நீ வந்து தப்பா ஆன்சர் சொல்லிட்டீன்னா நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். இது என்னடா டீலா இருக்கு? வித்தியாசமான டீல். ஆனா எனக்கு நீ கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துடணும். ஓகே டீல். டீலா? அம்மா வேற வீட்ல இல்ல, நீ ஏமாத்த கூடாது. சரி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றது. அதாவது இந்த பயப்பட தப்பிச்சது மாட்டேங்குது. வேலை சொல்ல முடியாத இருக்குது. சரி பார்ப்போம். எப்படி குட்டியான தகவல் கேட்போம், பார்க்கலாம். இப்போ நீ சொல்லு. நான் ரெடி. எலுமிச்சை பழத்துக்கு எலுமிச்சை பழம் பேர் வந்திருக்கு. இன்னொரு டைம் சொல்லு, கிளியரா சொல்லு. எலுமிச்சை பழம் இருக்குல்ல? ஆமா எலுமிச்சை பழம். நீ பாத்துக்கல? நான் பாத்துக்கல. ஜூஸ் போட்டு குடிப்பீங்களா அதானே? அந்த பழத்துக்கு எலுமிச்சை ரைஸ் வாட்டர் தொட்டு சாப்பிடுவோம்ல ஊர்ல அதானே? ஆமா சொல்றது கேளு. சொல்லு. அந்த பழத்துக்கு எலுமிச்சை பழம்னு பேர் வந்துச்சு. அந்த எல்லோ கலர் இருக்கும்ல அந்த எலுமிச்சை பழம் தான் கேக்குறேன். ஆமா கன்ஃபார்ம். ஓகே இப்போ உங்களோட கேள்வி என்ன? எலுமிச்சை பழத்துக்கு ஏன் எலுமிச்சை பழம்னு பேர் வந்துச்சு? ஏன் எலுமிச்சை பழம்னு பேர் வந்ததா? ஏன் வந்தது? டீல் மறந்துடாத. இரு யோசிச்சு சொல்றேன். ஒரு 2 minutes டைம் இருக்கு. சீக்கிரம் வெயிட் பண்றா. பெரிய क्वेश्चन கேட்டிருக்கற அப்புறம் வந்து யோசிச்சு சொல்றேன். இதுக்கே ஆன்சர் பண்ணலனா எந்த क्वेश्चनமே கேட்க மாட்டேன். வீடியோ கண்டுபிடிச்சாரு.
எலுமிச்சம்பழத்துக்கு ஏன் எலுமிச்சம்பழம் பேர் வந்திருக்கு? இதான் கொஸ்டின். அந்த எலுமிச்சம்பழம் எல்லோ கலர் தானே சொல்கிறேன் நீ? ஆமா. ஓகே ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீ வேற ஏதாவது ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது, அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னடா அது ஆன்சர் தெரியலையே. பயவுல தப்பிச்சிட மாட்டேங்குது இன்னைக்கு. விடக்கூடாதா? கட் பண்ணி போட்டால் ஊறுகாய், புளிஞ்சா ஜூஸு, இந்த ஜூஸை எடுத்து போட்டால் லெமன் ரைஸு. வேற என்ன பண்ணுவாங்க? லெமன் சிக்கனுக்கு புளிஞ்சு சாப்பிடுவாங்க. லெமனும் சிக்கனுக்கு புளிஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன் பேர் எதுக்கு வந்ததுன்னு தெரியலையே. சரி போ, என்னன்னு பார்க்கலாம். சரி கண்ணா, டீல் அக்செப்டட். எனக்கு ஆன்சர் சொல்லு. எனக்கு தெரியல. அம்மா வீட்டில் இல்லை, நீ ஏமாற்றக்கூடாது. நான் இதுக்கு ஏமாத்தேன்? நானும் ஏமாற்ற மாட்டேன். வார்த்தை, ஒரே சொல், ஒரே நாக்கு. அக்செப்டட், டீல் அக்செப்டட். ஆமாம்மா, நான் தானா. ஏன் தெரியுமா? எலி மிச்ச வச்ச பழம், எலுமிச்ச பழம். எப்படி? எலி மிச்ச வச்சிருச்சு, அதனால எலுமிச்ச பழம். எலி மிச்ச வச்ச பழம், எலுமிச்ச வச்ச பழம். வேகமா சொல்லுவோம். அத எலுமிச்ச பழம், எலுமிச்ச பழம், எலுமிச்ச வச்ச பழம், எலுமிச்ச வச்ச பழம், எலுமிச்சம் பழம், எலுமிச்சம் பழம். ஓ, இதுதான் நம்ம பேரா? நீ என்கிட்ட எத்தனை தடவை பேர் கேட்கல, நானும் அதே தான் சொன்னேன். அதனால நீ கண்டுபிடிக்கல, அதனால தட்ஸ் யோர் தப்பு. ஓ, எலுமிச்சம் பழம் கரெக்ட். யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? my friends. ஸ்கூல்ல இதுதான் வேலையா வச்சிருக்கீங்க. அப்ப நீ காலேஜ்ல இதான் வேலையா வச்சிட்டு இருக்க. ஆமா ஆமா, கண்டுபிடிக்க முடியாம வேலையை வச்சிருக்கீங்க. நீங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கேள்வி வச்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்லையே, வெரி குட். என்ன பண்ணலாம்? ஏறி பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. என்ன நீ எல்லாத்தையும் வேலை வாங்குறது ஒரு வேலையை வச்சிருக்க. அதே மாதிரி தான் நானும் எங்க ஸ்கூல் குரூப்ல எல்லா விடுகதை கேட்கறதும் வேலையை வச்சிருக்கேன். அப்படியா? இது கொஞ்சம் சூப்பரான ஒரு பிரைஸ் ஒன்று கொடுக்கணுமே. இப்பயா? உடனே கையோட என்ன வேலை வாங்க சொல்றியா? இல்லையே, வித்தியாசமான ஒரு பிரைஸ். பார்க்கலாமா?